ஓகே. இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு செஷன் மட்டும் டெஸ்ட் மட்டுமே ரிவிஷன் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். சரிங்களா? நல்லா டெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். அதுல வந்து ஓரலா நான் கேட்பேன் நான். நீங்க சொல்ற மாதிரி பார்த்துக்கலாம், வைவா மாதிரி. ஸோ இது நம்பர்ஸ்ல வந்து பேசிக்ஸ் பார்த்தோமா? ஸோ அடுத்த நம்பர் சிஸ்டம் பார்க்கலாம். சரிங்களா? பார்ட் 1. இதுவும் நாளைக்கு டெஸ்ட்ல கேட்டாலும் கேட்கலாம். சரிங்களா? இதுல சில விஷயம் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் 1 to 15. சரிங்களா? 1 to 50 வரைக்கும் இருக்கு நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலாஸ் வந்து என்னது? n into n plus 1 by 2. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சரிங்களா? ஸோ என்னன்னா 50 கடைசி ஏறுது. சரிங்களா? 50 50 plus 1 51 by 2 25 25 into 51 1275. ஓகேமா? இதெல்லாம் தெரியுமா? ஸோ 25 51 எப்படி எழுதலாம்? 25 இந்த 4/4 வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆல்டர்னேட்டிவா. சரிங்களா? ஸோ அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. எது ஈஸியோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கங்க. 4/4 போட்டா உங்களுக்கு என்னது மாறாதுல்ல? ஒன்று தானே? 4/4 ஒன்று தானே? ஸோ கொண்டு வந்தா அப்படின்னா பெருக்கலுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக இப்படி போடுறது. இதோட ஆன்சர் இதுதான். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. சம்மேஷன் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் n into n plus 1 by 2. அடுத்து பாருங்க, அடுத்து ரெண்டு மெத்தட் இருக்கு. ஃபைண்ட் த சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 41 to 60. சரிங்களா? ஸோ 1 to 60 வந்து என்னது? 60 வரும் இன்டூ 61 n plus 1 by 2. புரிஞ்சுங்களா? இங்க வந்து ஃபார்முலா வந்து ஒரு டைம் தான் பார்க்கணும், அடுத்த டைம் வந்து மனசுலேயே போட்டு பார்த்துடணும். சரிங்களா? சும்மா சும்மா ஃபார்முலா போட்டு 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 நம்ம என்ன செய்யக்கூடாது, இது பண்ணிட்டு கூடாது. அதான் வந்து ஸ்பீடா வந்து நம்மளால போட முடியும். 60 into 61 by 2 1830 ஒரு ஆன்சர். சரிங்களா? அதே மாதிரி 1 to 40. ஃபர்ஸ்ட் 1 to 60 எடுக்கிறோம், அப்புறம் 1 to 40 எடுக்கிறோம். புரிஞ்சுங்களா? 40 into 41 by 2 820. ஸோ என்ன செய்யறோம்? 41 to 60 இப்போ வரும். ஸோ எது பெருசு? 1830. அதுல இருந்து மைனஸ் பண்ணுவோம் 820. ஆன்சர் 1010. இதுவே இன்னொரு மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா இங்க இது பண்ணிக்கங்க. பிளஸ் 1 சொல்றோமா? ஆமா. இந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். 40 ஃபர்ஸ்ட் வந்து 60 எது ராஜா 60 into 61 by 2 மைனஸ் 40 into 41 by 2. ஸோ இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி சுரி கொண்டாந்தாலுமே 1010 தான். சரிங்களா? இது வந்து மனசுலயே போட்டுடலாம். இந்த சம் வந்து மனசுலயே போட்டுடலாம். இதுவும் போடலாம், இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் ஆகுது. அது காட்டிலும் இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. புரிஞ்சுங்க? இந்த மாதிரி கோடு போட்டு 40 41 60 61 40 into 41 by 2 60 into 61 by 2 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? Find the sum of even numbers from 1 to 90. ஈவன் நம்பர்ஸ் என்னலாம் 2 4 6 8 அப் டு இன்ஃபினிட்டிவ். சரிங்களா? அப்ப இதுல இருந்து நம்ம 2 வெளியே எடுத்துறோம். இந்த ஈவன் 2 4 தான் ரெட்டைப்படை தானே. 2 வெளியே எடுத்தோம் அப்படின்னா 1 2 3 மாறிடும். புரிஞ்சுங்களா? சோ அப்ப என்ன செய்யறோம்? 2n = 19 கொண்டு வரும் இங்க. சரிங்களா? 2n = 90, n = 45. சரிங்களா? சோ 2n = n plus 1 by 2 தான் ஃபார்முலா. புரிஞ்சுங்களா? சோ அப்ப என்ன உங்களுக்கு 2n = 45 எடுத்துட்டோமா? 45 into 46 2070. ஓகேவா? இப்ப கடைசியா வந்து n தானமா? இது வந்து ஈவன் நம்பர்னால 2n எடுத்துக்கிறோம். இதே வந்து சாதாரண n = 60 எடுத்துக்கலாம், n = இது எடுத்துக்கலாம், உங்களுக்கு 40 எடுத்துக்கலாம். இது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ்னா. மற்றது பாத்தீங்க அப்படின்னா 2n எடுக்கணும். ஏன்னா ஈவன் நம்பர் கேட்டிருக்காங்கல்ல. ஸோ 2n = 19 எடுத்துருக்கோம். சரிங்களா? அப்பதான் n கிடைக்கும். n 45. சரிங்களா? இப்ப சாதாரணமா கொண்டு வந்தாச்சு. 1 2 3 4 கொண்டு வந்தாச்சு உங்களுக்கு. நேச்சுரல் நம்பர்ஸா கொண்டு வந்தாச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இது பண்றோம். சரிங்களா? hence even number series represented by 2n. இதோட இது பண்ணிடும் 2n சொல்லிட்டு. ஸோ இன்னொரு இது பாத்தீங்க அப்படின்னா இப்படியும் கொண்டு வந்துடலாம். இது இங்க போடணும் 2n n into n plus 1 இப்படியும் கொண்டு வந்துக்கலாம். ஃபார்முலால சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 45 into 46. இது வந்து 45 into 46 எப்படி எழுதலாம்? 45 ஸ்கொயர் பிளஸ் 45 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அப்பயும் உங்களுக்கு 2070 தான் வரும். ஏன்னா 46ல ஒரு 5 இருக்கு, 45 இருக்குல்ல, அந்த மாதிரி எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸ்பீட் மேக்ஸ் வருது. சரிங்களா? கொஞ்சம் ட்ரிக்ஸோட இருக்கிற மேக்ஸ் படிச்சோம் அப்படின்னா இது இருக்கு. ஓகே, இது புரிஞ்சுச்சா?
ஈவன் நம்பர்னா ஃபார்முலா மாறுது. 2n எடுத்துக்கங்க. 2n equal to லாஸ்ட் நம்பர். அதுக்கப்புறம் நார்மல் ஃபார்முலா தான். இந்த ஸ்பீட் ஃபார்முலா 25 into 26 வந்து எப்படி எழுதலாம்? 25 ஸ்கொயர் பிளஸ் 25 இப்படி எழுதலாம். ஆன்சர் 650. 35 36 எப்படி எழுதலாம்? அடுத்தடுத்த நம்பர் அப்படின்னு சொன்னா 35 ஸ்கொயர் 35 எழுதலாம். 1260. 45 46 45 ஸ்கொயர் 45. ஏன்னா 5 0 இதெல்லாம் நமக்கு இருக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் மல்டிபிளிகேஷனுக்கு. அந்த மாதிரி சொல்றாங்க. 2070. 55 56 எப்படி எழுதலாம்? 55 ஸ்கொயர் பிளஸ் 55. இங்க 25 into 24. இது பின்னாடி, இது முன்னாடி. முன்னாடினா உங்களுக்கு அந்த பிளஸ், பின்னாடி அப்படின்னு சொன்னா மைனஸ். சரிங்களா? 25 into 24, 25 ஸ்கொயர் மைனஸ் 25, 600. 35 into 34, 35 ஸ்கொயர் மைனஸ் 35. சரிங்களா? 45 into 44, 45 ஸ்கொயர் மைனஸ் 45. சரிங்களா? ஸோ இங்க இருக்கிறத பார்த்து முன்னாடி இருக்கிற நம்பர் வந்துச்சு, அடுத்தடுத்த நம்பர் வந்துச்சு அப்படின்னா, அதாவது சக்சஸர் நம்பர் வந்துச்சு அப்படின்னா பிளஸ். அப்புறம் என்ன, இன்னொன்னு என்ன, ப்ரிடெசஸர் வந்துச்சு அப்படின்னா மைனஸ். இப்போ ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 25 ஈவன் நம்பர்ஸ். அப்போ அது உங்களுக்கு 25 into 26 போடலாம் அதை. சரிங்களா? அப்போ 25 பிளஸ் 25 ஸ்கொயர் பிளஸ் 25 650. இந்த சேம் ஈவன் நம்பர் ஃப்ரம் த 1 to 50 ஒன்று தான். ஈவனா 2n உங்களுக்கு ஆமா இந்த ஃபார்முலா தான் வரும் உங்களுக்கு. சரிங்களா? சேம் தான் இது. அடுத்தது பாருங்க, ஃபைண்ட் த ஈவன் நம்பர்ஸ் ஆஃப் 20 to 99. சரிங்களா? ஸோ இது பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஈவன் நம்பர்ஸ் தானே. சரிங்க பாருங்க, சம் அப் டு 18 எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ 18 எடுத்தோம் அப்படின்னு சொன்னா 2n is equal to 18 அப்படின்னு சொன்னா n is equal to 9. சரிங்களா? ஸோ 9 into 10 90. சரிங்களா? அப்போ சம் அப் டு 98. n 99 வந்து ஈவன் நம்பர் இல்லை, ஆடு. அப்போ 98 எடுத்துக்கிறோம். புரியுதா? அப்போ என்ன செய்யறோம்? 2n is equal to 40. உங்களுக்கு என்னது 98 எடுத்துக்கோமா? அப்போ என்னது உங்களுக்கு 49 வரும். அதாவது 49 இங்க போடுறோம். 49 into அடுத்த நம்பர் என்னது 50. 2450. Hence sum from 20 to 99 வந்து இதுல பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர் கழிச்சிடும். 2360 கிடைச்சிருது. புரியுதா? Here 99 is not an even number. Even இல்ல. Hence it is from 20 to 98 தான் எடுத்துக்கிறோம். Find out sum of 2 to 18. Subtract from the 2 to 98. இது வருது. அப்போ 49 50 வந்து எப்படி எழுதலாம்? அடுத்த நம்பர் அப்படின்னா 49 வந்து 50 minus 15 கொடுக்குறாங்க. 50 எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி. ஓகே, இது புரிஞ்சுல உங்களுக்கு? இந்த இது புரிஞ்சுல உங்களுக்கு? ஓகேவா? ஈவன் நம்பர் எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் 0 to 1 2 எப்படி எடுக்கிறது, நடுவுல இருந்து கேட்டா எப்படி இருக்கு. ஆன்சர் 2 கேக்குறாங்க பாருங்க. இங்க 2 and between இப்படி எல்லாம் வச்சு தான் கேட்பாங்க. ஸோ 2னா அதுல இருந்து இது பிட் and அப்படின்னு சொன்னா அதுக்கும் இதுக்கும் பிட்வீன்னா அந்த ரெண்டு நம்பர் விட்டுறணும். சரிங்களா? பாருங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் ஃப்ரம் 20 to 99. இங்க தான் கொடுத்துருவாங்க. இப்போ இன்னொரு மெத்தட் பாருங்க, அனதர் பெர்ஸ்பெக்டிவ். 20 to 98 போட முடியும். 98 தான் போடணும், 99 போடக்கூடாது ஈவன் கேட்டனால. இங்க பாருங்க, இப்போ என்ன செய்யறோம்? 49 into 50, 10 into 9. அடுத்தது நம்பர். சரிங்களா? 2n எடுத்து நம்ம எடுத்துக்கிறோம்ல, அதை வச்சு 49 இங்க வருது. இங்க 2n is equal to 20 வரும். அப்போ n is equal to 10 வருது உங்களுக்கு. அதனால 10. அடுத்தது நம்பர்னால 49 into 50, 10 into 9 எடுத்துக்கிறோம். ஸோ ஆன்சர் 2360. ஓகேவா? புது மெத்தடா இருக்கா உங்களுக்கு, இல்ல பாத்துருக்கீங்களா? குழப்பிக்க வேண்டாம், எது உங்களுக்கு ஸ்ட்ராங்கோ அது போங்க. இருந்தாலும் இந்த மாதிரியும் போடலாம்னு சொல்றேன். புரிஞ்சுங்களா? டைம் இல்லைங்கும் போது நம்ம வந்து என்ன, நான் 170 எத்தனை கொஸ்டின்ஸ் வருது உங்களுக்கு? உங்களுக்கு வருது இல்ல? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நீங்க வந்து அதுதான் போட பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஜிஎஸ் இதுதான் முடிக்கும், தமிழ் இங்கிலீஷ் அதை போட்டுட்டு அப்புறம் ஜிஎஸ் வருவீங்க. ஜிஎஸ் வரும்போதே மைண்ட் குழம்பிடும் உங்களுக்கு.
ஏன்னா எல்லா சப்ஜெக்டும் இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸ் வரும்போது இனிமே வந்து கன்ஃபியூஷன் ஆயிடும். அதான் சொல்றேன். இடையில இடையில கொடுப்பாங்களா, தனித்தனி பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாங்களா? இடையில இடையிலே வந்துடும். ஸோ பார்த்துக்குங்க எப்படின்னு. சரிங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் மேக்ஸ் தான் உங்களுக்கு நல்லா வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸ் தான் போட்டு போயிருங்க. அது கொஞ்சம் டைம் இழுத்துரும். அது மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் மேக்ஸ் யோசிக்க முடியாது. ஜிஎஸ் ஆச்சும் வந்து நம்ம இது பண்ணிட்டு வந்துடலாம். ஆனா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாதான் மேக்ஸோட ஆன்சர் கிடைக்கும். ஜிஎஸ்ல ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னா மேக்ஸ்ல வந்து நீங்க வந்து லாஸ்ட்ல பார்த்தா போதும். இல்ல ஜிஎஸ்ல வீக் அப்படின்னு சொன்னா மேக்ஸ் ஃபர்ஸ்டே போடுறது பெட்டர். ஏன்னா 25 மார்க்ல 20 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். உங்களுக்கு எப்படி போட்டாலுமே ஈஸியா தான் வரும் உங்களுக்கு. 2360 சரிங்களா? இங்க ஒரு ஆண்ட் கொடுத்துருக்கானா? இது வரைக்கும் உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தான்? 2 கொடுத்துருந்தானா? சரிங்களா? இதுல இருந்து இது வர ஆண்ட்னா 18 and 26 இது ரெண்டு மட்டும் தான் கேட்கறாங்க. சம் ஆஃப் ஈவன் நம்பர். இப்போ 18 சம் அப் டு 18 என்ன இருக்கும்? 2n is equal to 18 னா n is equal to 9. அப்ப அடுத்த நம்பர் என்ன? 10 into 10. 84 அப்படி சொன்னா 84க்கு 42 43. இப்போ என்னது உங்களுக்கு 1806 வந்து 90 வரை மைனஸ் பண்ணா 1716 வந்துருது. பாருங்க. from 2 is different from between and. இது ரெண்டும் வேற, இது ரெண்டும் வேற. சரிங்களா? the given question is between 18 and 18. அதனால தான் இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கிட்டோம். புரிஞ்சுங்களா? it is nothing but from 20 to 84. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 20 to 84 கன்வெர்ட் பண்ணலாம். இது இப்படி இதை தான் இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏன்னா இது ரெண்டுத்தையும் விட்டுறணும். ஈவன் நம்பர் தான் அது. இது ஈவன் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஆண்ட்னா இது ரெண்டுத்தையும் விட்டுறணும். நம்ம மொத்தமா கணக்கு பண்ணணும். அப்ப 18 இதுவும் போச்சு அப்படின்னா அடுத்து என்ன உங்களுக்கு 2084 தான் வரும் உங்களுக்கு அடுத்த நம்பர். சரிங்களா? these are even number, use n into n plus 1. So 40 இதுக்கு வந்து எப்படி கொடுக்கலாம்? 42 into 43 இங்க இருக்கா? இது எப்படி நம்ம கொண்டு வரலாம்? 1806 இப்படியும் போடலாம். ஷார்ட்கட்டா இந்த சம்ம மட்டும் இப்படி போடலாம்னு சொல்றாங்க. புரியுதா? 42 ஏன்னா அடுத்தடுத்தது அப்போ பிளஸ். இல்லை நீங்க கையில போட்டாலும் கூட ஓகே தான். ரொம்ப குழப்பிக்கணும் அவசியம் இல்லை. see the difference. Sum of the even number from 12 to 46. 12 to 46 எப்படி எடுக்கணும்? ஓகே 12 n வந்து உங்களுக்கு 6 அதான் இங்க போட்டிருக்காங்க. இங்க ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டாங்கிற மாதிரி கொண்டு வராங்க. சிம்பிளா வந்து இது பண்றாங்க. ஃபார்முலா தான் அதுவே சிம்பிள் பண்ணி இங்க சொல்லி தராங்க. 6 இங்க 12ங்கும் போது உங்களுக்கு என்னது 2n is equal to 23. அப்ப n is equal to 5 தானே வருது உங்களுக்கு. ஆமா 46 சாரி இங்கதான் 46 சரிங்களா? அப்ப 23 இந்த 23 புரிஞ்சா? ஸோ இப்படி 2னா இது இப்படி போற மாதிரி, ஆண்ட்னா இது சரிங்களா? ஸோ ஏரோ மார்க் பார்த்துக்குங்க. ஸோ 23 6 into 22. இங்கே 23 into 24 போட்டோம். இங்கே 23 into 22. ஏன்னா பின்னாடி இருக்க நம்பர் எடுத்தோம். இங்க முன்னாடி இருக்க நம்பர் எடுத்தோம். இங்க வந்து அடுத்த நம்பர் 6 into 7. இங்கே பின்னாடி இருக்க நம்பர் மாறுது பாத்தீங்களா? சரிங்களா? ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க 2 வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? 23 into 24 ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் ஒன்னு முன்னாடி ஒன்னு பின்னாடி ஞாபகம் வச்சுங்க ஃபர்ஸ்ட். சரிங்களா? n minus 1 மைனஸ் தான் வந்து இப்படி வந்து இது பண்ணியிருக்காங்க. பின்னாடி முன்னாடி சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முன்னாடி அதுக்கப்புறம் பின்னாடி போறதுனால உங்களுக்கு 6 5 எடுத்துக்கிறாங்க. சரி 6 வருது 6 வந்து 5 எடுத்துட்டாங்க. சரிங்களா? பின்னாடி இங்க என்னது இங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பின்னாடி எடுத்துக்கிறாங்க. அப்புறம் என்னது முன்னாடி எடுக்கணும் ஆப்போசிட்.
இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸி. இந்த ஆரோ மார்க் டூனா இப்படி முன்பின், சரிங்களா? டூனா முன்பின் வச்சுக்கோங்க. இது வந்தா பின் முன். அண்ட் வந்துச்சுன்னா அண்ட் இது வந்து டூ. ஓகேவா? மொத்தம் மைனஸ் நடுவில் வரும். ஆனா எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோங்கிறது தான் முக்கியம். சரிங்களா? 2n எல்லாத்தையும் இது பண்றாங்க. சரிங்களா? 2n 2n இது மாதிரி. சரிங்களா? ரெண்டுத்துலயுமே எது பெருசோ அதுதான் ஃபர்ஸ்ட் வருது. ஓகேவா? புரிஞ்சா? இது புரிஞ்சா புரியலையா? கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கா? இப்போ டூக்கும் ஆண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இங்க சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? டூ வந்தா நம்ம என்ன செய்யலாம், ஆண்ட் வந்தா என்ன செய்யலாம். ஆரம்பத்துல ரெண்டுத்துக்கும் ஒட்டுக்கா தான் 2n ஃபார்ம்லாம் ஒட்டுக்கு. சரிங்களா? 2n ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சிங்க. ஸோ எதுல இருந்து எது கொடுத்துருக்கான்? ஸோ 2n 12, 2n 46. இங்க அதே தான். 2n 12னா உங்களுக்கு என்ன 6 வருது, 46னா 23 வருது. சரிங்களா? ஸோ இங்க வந்து என்னது 2 கொடுத்துருக்கனால உங்களுக்கு என்னது முன் வச்சுக்கோங்க. ம். ம். ஆண்ட்னா இந்த ரெண்டுத்தையும் விட்டுறணும்ல, நடுவில் இருக்கு நம்பர்ஸ். பிட்வீன் எடுக்கணும். ம். ஸோ அது மட்டும் பார்த்துக்கணும். ஸோ இந்த இது மட்டும் இது பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு கான்ஃபியூஷன் ஆச்சுன்னா பின்னாடி இருக்கு இந்த ஃபார்ம்ல வச்சே போட்டுக்கணும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? இது ஆல்டர்னேட்டிவா ஒன்று சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸ்பீடு மேக்ஸ்க்காக வேண்டி. அடுத்து பாருங்க, ஆட் நம்பர்ஸ். சரிங்க, ஒற்றைப்படை 1 to 100. ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் 1. இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஆட் நம்பர் 99. ஏன்னா 100 வந்து ஈவன் நம்பர். சரிங்களா? ஸோ டோட்டல் ஆட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 99 + 1/2 = 50. சம் ஆஃப் த ஆட் நம்பர் வந்து n ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போனா 50 ஸ்கொயர் = 2500. ஆட் நம்பர் சீரிஸ் 1 3 5 7 99. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் 50 வருது. சம் ஆஃப் த ஆட் நம்பர்ஸ் n ஸ்கொயர். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர் அப் டு 100 பார்த்தீங்கன்னா 50. இது மக்க பண்ணி வச்சுக்கலாம். டோட்டல் ஆட் நம்பர் அப் டு 163னா 82. இதே மாதிரி தான் உங்களுக்கு ஆண்டு கேட்டிருக்காங்க. 21 and 81 பிட்வீன் ரெண்டுத்துக்கும் நடுவுல. அப்ப என்ன செய்யணும்? 21 விட்டுறணுமா? 22ல இருந்து, அதான் 21 விட்டுட்டு 22ல இருந்து எடுக்கணும். 81 வரைக்கும் எடுக்கணும். புரிஞ்சுங்களா? 21 விட்டுட்டு 22ல இருந்து எடுக்கணும் உங்களுக்கு. இங்கே பாருங்க, ஹியர் இட் வில் பி 23 to 79 கொடுத்துருக்காங்க. 23ல இருந்து இவங்க எடுத்திருக்காங்க. ஏன்னா ஆடு தானே. 22 எப்படி எடுப்பீங்க? ஈவன் தானே அது. அப்போ ஆடு தானே கேட்டிருக்காங்க. அப்ப என்ன செய்யணும்? நம்ம 23 எடுக்கணும். 80 வந்து நம்ம இது உங்களுக்கு ஈவன், அதனால 79 எடுக்கிறோம். ஸோ பிட்வீன்னா வந்து ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் பிட்வீன் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இதையும் இது விட்டுட்டு என்ன செய்வாங்க? அடுத்தது பாக்குறாங்க 22 இருக்கு. அப்போ 22 வந்து ஈவனு. அப்போ அதையும் விட்டுரு. அப்போ அடுத்து என்ன 23 தான் எடுக்கணும். அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இது பிட்வீன் தானே. அப்போ 82 எல்லாம் போட முடியாது நம்ம. அப்ப என்ன செய்யணும்? 80 இருக்கா? 80 எடுக்கலாமா? முடியாது. ஏன்னா அது வந்து ஈவனு. ஸோ அடுத்தது என்னது? அதுக்கப்புறம் வர்றது 79. ஸோ நம்மளோட இதுல இருந்து இது வரை தான் போடுற மாதிரி இருக்கும். ஃபைண்ட் அவுட் சம் அப் டு 79 அண்ட் டிடக்ட் த சம் அப் டு 21. என்ன பெருசு இது? சம் அப் டு 79 வந்து 40 ஸ்கொயர். புரிஞ்சுங்களா? சம் அப் டு 21 வந்து 11 ஸ்கொயர் 121. இப்போ வந்து 1600 இருந்து 121 மைனஸ் பண்ணீங்கன்னா 1479. இல்ல ஏற்கனவே காலேஜ் எல்லாம் போட்டிருக்கீங்களா அரித்மெட்டிக் இல்லையா? இது புரியுதுல்ல உங்களுக்கு? இது ஓகேவா உங்களுக்கு? பிட்வீன் புரிஞ்சா? பிட்வீன் அண்டு பிட்வீனும் அண்டும் ஒன்று, ஃப்ரம்மும் டூவும் வேற. சரிங்களா? இப்போ பாருங்க,
sum of odd numbers from 21 to 81. ஸோ இங்க எப்படி எடுக்கலாம்? ஃபார்ட்டி ஒன் எடுத்திருக்காங்க. அப்போ 80 n+1 தானே எடுத்திருக்காங்க. n-1 பண்ணியிருக்காங்க. இங்க 41 ஸ்கொயர் மைனஸ் 10 ஸ்கொயர். சம் ஆஃப் ஆட் நம்பர் ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் ஆட் நம்பர் ஃபார்முலா ஃப்ரம் 21 to 81 எடுத்திருக்காங்களா? ஃப்ரம்னா இதுவும் ஆட் பண்ணும், இதுவும் வரும் உங்களுக்கு. அப்படின்னா என்ன உங்களுக்கு? 21ல இருந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ 21 இங்க 10 80 80க்கு வந்து 41 எடுத்திருக்காங்க. 1581 தான் ஆன்சர் வருது உங்களுக்கு. இங்க 21ல இருந்து 81 அப்படின்னா முன்பின் அந்த ஃபார்முலா தான் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம்னா வந்து முன் பின் வச்சோம் அப்படின்னு சொன்னா இப்படி வரும் உங்களுக்கு. முன்னாடி வந்து பிளஸ் பண்ணணும், பின்னாடி வந்து மைனஸ் பண்ணணும். இப்போ 40 பிளஸ் 1 வருது 41. 10 ஸ்கொயர் வச்சிருக்காங்க. இப்போ 11 வருதா? 11 மைனஸ் 1 10. இது 9 ஸ்கொயர் 81. அப்போ பிளஸ் 1 எடுத்திருக்காங்க. அப்போ 10 வருது. 21 வந்து எப்படி எடுத்திருக்காங்க? இங்க கொடுத்துருப்பாங்க. இது எப்படிமா? இது எப்படி பண்ணியிருக்காங்க சொல்லுங்க. சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் ஃப்ரம் 21 to 81. ஃபார்முலா வேற. ஆட் நம்பர் தான் எடுத்துக்காங்க, மெத்தடே வேற. இல்ல ஷார்ட்கட்டா கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ எதுன்னு பார்த்து வச்சுக்கங்க, எது உங்களுக்கு ஈஸியோ அது பார்த்து வச்சுக்கங்க, கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம். இங்க பாருங்க, அடுத்தது பாருங்க. நம்பர் சிஸ்டம் லுக் அட் அனாலஜி. இது தெரியுமா? 1 to 10 வரைக்கும் இருந்துச்சுன்னா 55 ஆன்சர். 11 to 20னா 155 ஆன்சர். சரிங்களா? ஸோ மற்றதெல்லாம் உங்களுக்கு நோட்லேயே இருக்கும், உங்க புக்ஸ்லேயே இருக்கும். இது வந்து ஆல்டர்னேட்டிவா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா குரூப் 2ல வந்து ஆப்ஜெக்டிவ்ல இருக்கு, மெயின்ஸ்ல போனாலும் உங்களுக்கு மேக்ஸ் இருக்கு. அப்போ அதுல இந்த மாதிரி தான் கேட்க போறாங்க. பிலிம்ஸ்ல கூட உங்களுக்கு விட்டுருவாங்க, சின்னதா கேட்டுருவாங்க. ஆனா மெயின்ஸ்ல வந்து ஆப்ஜெக்டிவ் 2க்கு வந்து ஆப்ஜெக்டிவ்ல வந்து மேக்ஸ் இருக்கிறதுனால ரீசனிங் நிறைய இருக்கு. அப்ப இந்த மாதிரிலாம் படிச்சா மட்டும்தான் அங்க போய் அதை அட்டன் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? 21 to 30 255 ஆன்சர். 31 to 40னா 355. 455 40 41 to 50. இங்க 555 வந்து 51. 16 ஆரம்பிச்சா 655 755 855 955. இது மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த நாலேஜ் இப்போ இதை வச்சு எப்படி ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் பாருங்க. 6 ஆரம்பிச்சா 655, 8ல ஆரம்பிச்சா 855. ரெண்டத்தையும் கூட்டிடுங்க 1510 முடிஞ்சு. ஓகேவா? இதுக்கு வந்து நீங்க ஃபார்முலாஸ் எல்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை. ஓகேவா? இது கொஞ்சம் ஈஸியா இருக்கா? Analogy is the previous slide is very clear to you, hence you can easily obtain the answer. எப்படி 655 இதெல்லாம் கட்டினா உங்களுக்கு 1/2 வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. இது மாதிரி பாருங்க. அடுத்து பாருங்க, இது எப்படி கொண்டு வரலாம் இந்த மாதிரி கொடுத்தா அப்படின்னா, இது பிரிச்சு எழுதலாம் நம்ம. சரிங்களா? இது எப்படி எல்லாம் 4931 4900 into 10. சரிங்களா? அப்புறம் 31 32 30 இப்படி எழுதலாம். இப்படி பிரிச்சு எழுதிருக்காங்க 4900 ஓகேவா? அப்புறம் 30. அப்ப 31ல இருந்து நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு 355. புரிஞ்சுங்களா? அப்ப என்னது 4910 இது 49000 வந்துருது. அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 355. அப்ப ஆன்சர் 49355. ஓகேவா? அதே மாதிரி தான் இது வந்துச்சா? அதே மாதிரி இங்கேயும் 49555 வரும். 4000 பிளஸ் 900 பிளஸ் உங்களுக்கு என்னது 51 52 53. 51 52 53 அப்படின்னா உங்களுக்கு 555. சரிங்களா? அப்ப 4000 அதான் பிரிச்சிடலாம் உங்களுக்கு.
பிரிக்கும் போது உங்களுக்கு 4900 355 வந்துடும். உங்களுக்கு இது வந்து 555 வந்துடும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 298910. ஓகேவா? இல்ல எப்படி போடணும் இதை? இல்ல வேற வேற மாதிரி போடணும்னா நீங்க எப்படி போடுவீங்க? இதே மாதிரி தான் புக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்த மாதிரி நடுவுல இருக்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா மெத்தட் 1. when total numbers are odd, take the middle number. சரிங்களா? டோட்டல் நம்பர்ஸ் வந்து ஆடா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மிடில் நம்பரை எடுத்துக்கலாம். சரிங்களா? when the total numbers are even, take the sum of the middle two number and make them half. சரிங்களா? so sum of the middle two number வந்து x y ன்னு எடுத்துக்கலாம் by 2. இல்ல இப்படின்னு சொன்னா இங்க வந்து என்னது, total numbers of the odd take the middle number, மிடில் நம்பர் மட்டும் எடுத்தா போதும்னு சொல்றாங்க. இங்க வருங்க. ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷன் இஸ் 4000 சொல்றாங்க. 4000 into 6, 1 2 3 4 5 6. சரிங்களா? 6 இங்க கொண்டு வந்தாங்க. இப்போ என்னது 399 plus 1 4000 இல்ல -1 அப்படி எடுத்துரும் அப்படின்னா 4000 into 6 24,000 வந்துடும். இல்ல அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல போடணும் அப்படின்னா 6 எடுத்துட்டு 3995 plus 4005 ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எடுத்துட்டு by 2 எடுத்து 24,000. இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி பார்த்துக்கணும். மெத்தட் 2 ஃபர்ஸ்ட் லாஸ்ட் by 2, மொத்தமா எத்தனை நம்பருக்கு 6, 24,000. ஓகேவா? அடுத்த மாடல் என்ன பார்க்கணும். ஜஸ்ட் வந்து நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் வந்து அடுத்தடுத்த மெத்தட் என்ன அப்படிங்கிறது தான், பிரெயின் ஸ்டார்மிங் மாதிரி தான் அது. சரிங்களா? அடுத்தது பாருங்க. ஸோ நம்பர் சிஸ்டம் 45 ஸ்கொயர், இந்த ஸ்கொயரை வந்து மக பண்ணி வச்சுக்கோங்க. 45 ஸ்கொயர் 2025 இந்த மாதிரி, 46 2166 மாதிரி, 50 ஸ்கொயர் 2500. இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம், கழிச்சிட்டே இது பண்ணலாம். Find the sum of squares of first 18 natural numbers. Sum of squares அப்படின்னா ஃபார்முலா என்ன உங்களுக்கு, n into n plus 1 2n plus 1 by 6. சரிங்களா? அப்போ அது போட்டோம் அப்படின்னா n வந்து 18, 18 into 18 plus 1 19, 2n plus 1 18 into 2 plus 1 அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 37 வந்துருது. அதுதான் இங்க போட்டுருக்காங்க by 6. 6 வந்து இங்க வந்துருது. ஆன்சர் 2109. ஸோ 57 37 அப்படி சொன்னா எப்படி எழுதலாம், 47 minus 10 ஸ்கொயர் போடலாம்னு சொல்றாங்க. இது வேண்டாம் நமக்கு. இது வந்து ஸ்பீட் மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன்ல கொஞ்சம் ஃபைன் ஆனோம் அப்படின்னா இது ஈஸியா இருக்கும். அனலாஜி கொடுக்குறாங்க பாருங்க. 57 37 47 ஸ்கொயர் minus 10 ஸ்கொயர் எழுதலாம். இந்த மாதிரி ரெடிமேடா ஃபார்முலாஸ் இருக்கு உங்களுக்கு. இப்போ 17ம் 5ம் இது பண்ணா உங்களுக்கு 22 வருது. ஸ்பீட் மெத்தட், இது எல்லாமே ஸ்பீட் மெத்தட் உங்களுக்கு ஃபுல்லாவே. சரிங்களா? அது ஸ்பீட் மேக்ஸ் தனியா இருக்கு மாடல்ஸ், அது அப்புறம் பார்த்துக்கலாம், போட்டு குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா? Find the sum of cubes of first 8 natural numbers. So formula என்னது, n into n plus 1 by 2 the whole square. சரிங்களா? n natural numbers. இப்போ n வந்து 8, 8 வரை பிளஸ்னா 9 by 2 the whole square 36 square 1296. இதான் தாட் ப்ராசஸ் கொடுக்குறாங்க.
இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? பவர் பவர் கொடுக்குறாங்களா அது. ஸோ எக்ஸ் பவர் அந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க. 1 1 1 2. இங்கே 2 எக்ஸ் பவர் 2 பவர் 2 வந்து 4. 2 பவர் 3 வந்து உங்களுக்கு என்னது 8. 2 பவர் 4 வந்து 6. 8 வராதுல்ல உங்களுக்கு. இங்க இந்த மாதிரி கொடுக்குறாங்க பாருங்க. இந்த மாதிரி 1 இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இது 2 1 2 1 வந்து 2. சரிங்களா? ஸோ இது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதனால நாளைக்கு நடத்துவாங்க. அந்த யூனிட் டிஜிட் தெரியுமில்ல உங்களுக்கு? ஸோ யூனிட் டிஜிட் பத்தி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன் இதுக்கு வந்து வாட் இஸ் த யூனிட் டிஜிட் இன். இதுல வந்து யூனிட் டிஜிட்னா ஒன்ஸ் மட்டும் இது பண்றது. சரிங்களா? அப்போ ஒன்லி டேக் யூனிட் டிஜிட் அண்ட் இக்னோர் ஆல் அதர் டிஜிட் ஈச் நம்பர் மல்டிப்ளை. எல்லாத்துலயும் வந்து 1 மட்டும் எடுத்துங்க. 1 9 8 3. சரி, அப்போ 72 3 வரும். இதுலயும் வந்து டிஜிட் மட்டும் எடுத்துக்கங்க. 2 into 3 6. அதே மாதிரி ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் இன் 4210. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இது ஃபார்முலா உங்களுக்கு வரும். இஃப் த நம்பர் எண்ட் வித் 0 1 5 6 யூனிட் டிஜிட் வில் பி ஆல்வேஸ் தி சேம் நம்பர். சரிங்களா? இதுல முடியக்கூடிய நம்பருக்கு வந்து சேமா தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இரஸ்பெக்டிவ் ஆஃப் பவர், எவ்வளவு பவர் இருந்தாலும் பரவாயில்ல, அதோட இது வந்து சேமா தான் இருக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ யூனிட் டிஜிட் 6 இருக்கா? அப்போ ஆன்சர் என்னது? யூனிட் டிஜிட் கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் 6 தான். சரிங்களா? ஸோ 1 கேட்குறாங்களா? 1 தான். சரிங்களா? ஸோ இப்போ என்னது? இப்போ என்ன கேட்குறாங்க? மைனஸ் பண்ணி கேட்குறாங்க ஆன்சரை. அப்போ 6 - 1 5. ஓகேவா? அடுத்து பாருங்க. பவர் இஸ் நாட் த சேம் நம்பரா இருக்கும். சரிங்களா? பவர் இப்போ பவரை பார்க்குறோம். பவர் வந்து ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னா சேம் நம்பர் தான். பவர் இஸ் ஈவன் பார்த்தீங்கன்னா 9க்கு வந்து 1 வரும், 4க்கு வந்து 6 வரும். யூனிட் டிஜிட் அந்த இது. சரிங்களா? சரி பாருங்க. இப்போ 9 வந்திருக்கா உங்களுக்கு? யூனிட் டிஜிட் இன் 9 133. பவரை பார்க்கணும். பவர் வந்து ஆடா ஈவனா? ஆடு. அப்போ சேம் தான் வரும். 133ங்கிறது ஆடு தானே? அப்போ வந்து சேம் நம்பர் தான் வரும். இப்போ பாருங்க யூனிட் டிஜிட் பவர் பார்ப்போம். பவர் பார்க்குறோம் உங்களுக்கு. ஈவன் 82. அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு? 4 வந்து இருக்கா? அப்போ 6. இதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ வந்து என்ன செய்யறாங்க? மைனஸ் கேட்கறாங்க. 9 3 6 மைனஸ் பண்ணா 3. ஓகேவா? இந்த நம்பர் சிஸ்டத்துல இருந்து இதுல இருந்து 1 2 கொஸ்டின்ஸ் கேட்கலாம் 25ல. புரிஞ்சுங்களா? பாருங்க. இப்போ என்ன கேட்கறாங்க உங்களுக்கு? 15 28 11 22 9 27. இப்போ யூனிட் டிஜிட் கேட்கறாங்க. இப்போ 15 5க்கு வந்து 5 தான். சேம் நம்பர். 1க்கு 1 தான். சரிங்களா? இப்போ என்ன செய்றாங்க? அடுத்து 9. 9க்கு என்ன செஞ்சோம்? ஃபர்ஸ்ட் பார்த்தோமா? கொடுத்துருந்தாங்க. 6க்கு இதுதான். ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணா -3. -3 வந்து ஒரு இதா வராது உங்களுக்கு. அதனால 10 - 3 7 எடுத்துக்கிறாங்க. மைனஸ் வராதனால. ஆன்சர் 7. டிவைட் பை பவர் ஆஃப் 4 அண்ட் ஃபைண்ட் த ரிமைண்டர். ஸோ இது நான் பின்னாடி சொல்லி தரேன் அப்படின்னு. இது வரைக்கும் ஓகே தானே? ஃபர்ஸ்ட் இது ஓகேவா? ஸோ இன்னைக்கு இது போதும். நம்ம அடுத்தடுத்து கொண்டு போகலாம். உங்களுக்கு அடுத்தது டெஸ்ட்ல தான் அதிகமாக கேட்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகலாம். சரிங்களா?